இனிய உறவுகளை எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இந்த சிக்குபாயை நினைக்கும் போது சில நேரம் அப்படியே பக்கத்தில் இருந்து வச்சுக்கோங்களேன், நானே ஏதாவது பண்ணி விட்டுருவேன் போல. என்னமோ ஓவர சீனு, கொஞ்சம் இவ பாசமாக பேசி உண்மையாக நடந்து கொஞ்சம் எடுப்பு துட்டுப்பா இருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளை பிடிக்க முடியாதப்பா. அந்த மாதிரி ஒரு சீனு மேலே சீனு. நேற்று மத்தியானம் ஒரு வாய்ஸ் சாட்டு கேட்டேன் என்னுடைய வாட்ஸ்அப்பில். ஒரு சிஸ்டர் வந்து ஆதங்கத்தை அள்ளி கொட்டியிருக்கிறாங்க. சுமிமா, என்ன சுமிமா இவர் இந்த அளவுக்கு மழுங்கி போய் கிடக்குறாரு, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா? உட்காந்துக்கிட்டு மிளகா பொடி எடுக்கிறதுக்கு அவன் மகனை கூப்பிட்டுருக்குறா போல. இப்போ கூப்பிட்றேன் பாருங்க, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் வரலம்மா வரலம்மான்னுக்கிட்டே இருக்கான். லாஸ்ட்டில் இவருடைய குரல் கேட்குது. அதுக்கு இவ தூமையும் வந்துட்டான் அப்படின்னு கெட்ட வார்த்தையை விட்றா. அப்போ இந்த வார்த்தையை அவங்க அதை ஃபுல்லாக சொல்லி, சுமிமா அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறா, ஷார்ட்ஸ் வீடியோ பாரு சுமிமாங்க. நானும் என்னடா நான் இதை பார்க்கல, ஷார்ட்ஸ் வீடியோ போய் பார்க்குறேன், அந்த வார்த்தையை கேட்டிருக்கா. எனக்கு மனசு ரொம்ப இதாகிட்டு உடனே ஃபோனை போடுறேன். எப்போ நைட்டு கால் பண்ணுறேன், என்ன அப்படி பேசியிருக்கானோடனே இரு நான் இது பண்ணுறேன்ட்டு. அப்புறம் சொல்லியிருப்பார். சொன்னோடனே இவ வியூவர்ஸ் நிறையா போயிருக்குண்டு. கரும்பு உங்களுக்கு அசிங்கம் அல்ல? ஒரு வியூவர்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சு. அப்போ அசிங்கத்தையே தொலைச்சிட்டு எரிஞ்சிட்டீங்க. இதே மாதிரி அவளை கேளுங்க. சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தவ, படுத்துட்டு வந்தவன்னு சொல்லுங்கள். வியூவர்ஸ் அதை விட ஹெவியாக போகும். உங்கள் வாயால் சொல்லுங்கள். அதை அவள் கேட்டுக்கிறாளா? வியூவர்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாளா? வீடியோ இருக்கட்டும்னு சொல்கிறாளான்னு பார்ப்போம்மா. உளுத்து போய் கிடக்குறீங்க என்னாச்சுக்கு பாய். அப்புறம் பார்க்குறேன், நைட்டு பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை டெலீட்டே கொடுக்கல, ரிமூவ் பண்ணவே இல்லை. இப்போயும் காலையில் ஃபோனை போட்டு என்ன ஓவர் கொஞ்சலாக இருக்குது அப்படின்னு. என்னப்பா என்ன, என் செல்லத்துக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும், ஏதாவது ஒரு மோதிரமாவது வாங்கி கொடுக்கணும், ஏன் சீனு ஓவராக இருக்குது? போய் அவள் புருஷன்ட்ட கேட்க சொல்லுங்க, நல்லா நல்லதுமா. ஓவர் சீனு. அப்போ தான் நைட்டு லைவ் பார்க்குறேன், கமெண்ட் போடுறாங்க. கமெண்ட் போடும்போது, இல்லைடா என் செல்லத்துக்கு ஏதாவது தங்கம் இன்னைக்கு வாங்கி கொடுக்கணும்டா அப்படிங்கிறாரு. அதில் சில சகோதரிகள்லாம் சுமிமாவுக்கு எதாவது வாங்கி கொடுனாலும் இவன் கேட்க வாங்கி கொடுக்க போகிறதில்ல, நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம், இவளுக்கே எல்லாம் செய்கிறானே, பூரா பேரனுக்கு நகையை வாங்கி போடுங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி மாஞ்சு ஓஞ்சு போயிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஆதங்கம் அவங்க போடுற கமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சிச்சு. உப்பு மஞ்சள் இதுகள்லாம் வாங்கி வெத்தலை பாக்கு தேங்காய்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டாலே போதும் அச்சை கிருத்திகைக்குன்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இல்லை என் செல்லத்துக்கு ஒரு தங்கமாவது வாங்கி கொடுக்கணும். என்னப்பா சீனு? அவங்களுடைய ஆதங்கம் இந்த மாதிரி ஒரு உறவுகளின் ஆதங்கத்தை இவளை கண்டுபிடிக்க சொல்லுங்கள். இல்லை அட்லீஸ்ட் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற அதனுடைய அர்த்தத்தை தெரிய சொல்லுங்கள். தெரியாது. உண்மையான உறவுகளுக்கு தான் அதன் வலியும் வேதனையும் தெரியும். அவங்களுடைய அந்த கமெண்ட்டு எனக்கு அவ்வளோ தெரியுது. சரி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடு ஓடுது. இது காலையில். ஆனால் இவரை என்னங்க இந்தாங்கன்னு அப்படியே 24 மணி நேரம் பணிவிடைகள் செஞ்சு அப்படியே தங்கம்னு கொஞ்சிட்டா இந்த ஆளை பிடிக்க முடியாதுப்பா. இந்த தகர டப்பாக்கு இந்த ஆட்டம் ஆடுறான். இதேது நான் பண்ணுனா நீ தாங்குவியா? இப்போ காலையில் கேட்குறேன், ஏன்ட்டே காசு இல்லைப்பா சும்மாப்பா, நீ இப்படி நடிப்பை ஓட்டாதப்பா ராசா வைப்பா. இப்போ நான்வெஜ் எடுத்து எந்த ஒம்பிட்டு நாளாகுது அந்த அச்சை கித்தியன்றது. அதுக்கப்புறம் ஆமாம்ல நம்ம அதை சொல்லி தானே இப்போ சண்டையை போடுறோன்னு ஞாபகம் வந்துருச்சு. வரவும் கரிமீன் ஏதாவது அவனுங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதான்னு ஞாபகம் வரவும் வேண்டான்ட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டேன். கேட்டது எடுத்தோடனே என்ன அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணலை அப்படின்றதுக்கு ஒன்றுமே பதிலே வரல. வீடியோ போட போகிறேன், அவள் வீட்டில் தான் இருக்கான் போல, அம்மா வீட்டில் இருக்கிறேன் பொய். அவள் புருஷன்ட்ட கேட்க சொல்லுங்கள் அச்சை கிருத்திகைக்கு அப்படின்னு பிடிச்சி திட்டுட்டு, இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லைப்பா, பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் இருந்துட்டாலும் பிடிக்க முடியாது உங்களை அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஏதாவது பண்ணட்டா அப்புறம் பார்த்துக்குருவோம். அதான் நான் சொன்னேன், ஏன் இப்போ புரிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? அவள் வீடு வாங்குறதுக்காக 6 வருஷம் 7 வருஷம் 5 வருஷம் தொடங்கி இருக்குது. 7 வருஷம் 8 வருஷம் வீடு வாங்குறதுக்காகவும் வாழ்கிறதுக்கு அப்படிலானாலாம் வாங்கி கொடுக்க முடியாது. 10 வருஷம் 20 வருஷமே ஆனாலும் அடுத்த புருஷன்கிட்ட நீ இப்படி ஒரு வாழ்க்கையே வாழக்கூடாது. என்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்தில், இத்தனை வீட்டுக்கு சொந்த வாடகை வீட்டில் போய் இருப்பாங்களாம் முன்னெல்லாம். இருந்துட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம். இது எப்பட்றா, கஷ்டப்பட்டு கட்டினவே ஒருத்தவன் அந்த வீடு எனக்கே சொந்தம்னு சொல்லி வாடகைக்கு இருக்கிறவன் சொல்லுவானா. அந்த கதை மாதிரி இருக்குது இது. என்னை தொட்டுட்டேன்
அதனால் ஆடே எங்கள் அப்பா உலக அழகி ஐஸ்வர்யா ராயை தொட்டு விட்டாரு. அதனால பாதி நிலத்தை எழுதி கொடுத்துருவோம். திரிசா நயன்தாரா அக்கா. அதனால என்ன அப்போ தொட்டதுக்கே இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கானே 50 பவுன் நகையும். அவன் என்னையும் நம்பி வந்திருக்கா. ஊர் பயிலையெல்லாம் நம்பி வந்து கடைசியில் எதுவும் கிடைக்கலன்னு உன்னைய பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான். உன்னை நம்பி வந்திருக்கா, நீயா சொல்லிக்கிட்டா? உன்னை வந்து நம்பி வந்திருக்கிறது நான். என் சாதி சனம் உற்றார் உறவினர்லாம் உன்னைய நம்பி கையில் கொடுத்தாங்க. நீ தான் அந்தர்பல்ட்டிங்க அடித்த அரை இஞ்சி பைப்பு பையன். கரெக்டாக தான் பேர், கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே அரைகுறை பையன். அப்படியே அரைகுறையாக விட்டுவிட்டு பிள்ளைகளை 3 கொடுத்துவிட்டு ஓடி போய் அவுசாரி வீட்டில் உட்காந்துருக்குற நீ. அப்போ கடுப்பு வருமா வராதா? உட்காந்துக்கிட்டு எனக்கு பார்த்தலாம் வாங்கி கொடுங்க. அந்த ஆள் ஒவ்வொரு தடவையும் எல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் சண்டை போட்டதில்லை. ஒரு மிக்சி வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளவு சீனு போட்டாலே சீனு. சுகைல்கிட்ட வாங்கி தர சொல்லி ஓ புருஷன்ட்ட போய் கேளுடி. சுகைல் மூத்திரத்தை எதுக்கடி குடிக்கிற அப்படின்னு நான் கேட்பேன்ல. நீ போய் கேட்குற இடத்துல கேட்காம நீ என்னத்துக்கு உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கையை ஆட்டையை போட்டுக்கிட்டு நீ என்ன எனக்கு நீ வந்து இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இவன் பேரை சொல்லக்கூடாது, அவன் பேரை சொல்லக்கூடாது. உனக்கு ஆக்கர் வைப்பேன். நான் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பேன். சும்மா ஒன்று வைக்க மாட்டேன். மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு மூதேவி மூண்டை. உட்காந்து செல்லம் கொஞ்சம். ஏண்டா தாயில்லா புள்ள உட்காந்துருக்குது. அதுக்கு ஒரு ஒரு நல்ல நாள் அதுமானாவது ஒரு சின்ன சின்ன பொருளை செஞ்சு கொடுத்தோம். நீ வருஷத்தில் ஒரு பவுன் நகை செஞ்சால் கூட 7. இப்போ நீ சொன்ன மாதிரி ஏன்னா அவன் வீடு வாங்குறதுக்காக 7 வருஷங்கிறாள். அந்த 7 பவுன் நகை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கணும். வருஷத்துக்கு ஒரு நகை கட்டுன பொண்டாட்டி உன்னையும் நம்பி வந்ததுக்கு. அவள் அது காசுக்கு வந்தவ. அதனால கிடைச்ச வரைக்கும் அவங்க லாபம்ன்ட்டு சுருட்டிக்கிட்டு ஓடுவா. நம்ம கடைசி வரைக்கும் வாழ போகிறேன்னு நினைக்கிறவளா இருந்தா இப்படியெல்லாம் யோசிப்பாளா? இப்படி தான் பண்ணுவாளா? சொல்லுங்க. பண்ணுங்க. உங்களுடைய இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நல்லதுமா வேண்டாம். மனசு ரொம்ப விட்டுருச்சு. நீங்கள் பண்ணுற அந்த செல்லம் கொஞ்சம் அலப்புற தாங்க முடியலை. ஆனால் நான் ஒரு பேரை சொன்னால் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ அள்ளு வாங்குது. அவன் டிபி வாங்கிக்க. இது அங்கே போய் சொல்லுப்பா. உன்னை இருந்து உசுரெல்லாம் புட்டிங்கிக்கிட்டு இருக்காள் அவட்ட சொல்லு. உட்காந்து பிள்ளைகளுக்கு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வை, அதை வை. இது என்ன போதும் இந்த கமெண்ட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னு தெரியலடா இவங்களுக்குள்ள. பொறுப்பாக இருங்க. அச்சுக்கு என்னமாவது பண்ணுங்க வைங்கண்ணா. நான் இப்படின்னு சொல்லுவேன். தேர்தல் முடிஞ்சோடனேனா யார் ஆட்சிக்கு விடுறாங்கன்னு சொல்லுவேன். யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னே அதை சொல்லுவேன், இதை சொல்லுவேன். அப்போ ஆக மொத்தம் நீ செய்ய மாட்டேன்னு சொல்ல வர்ற. நீ செய்யவும் மாட்ட. ஓ வாயிலேருந்து வந்துருச்சா? ஓ அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்துறாராம். ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ பண்ணுறத நான் எதுவும் கொடுக்குறேனோ இல்லையா ஆண்டவே உங்கள் 2 பேத்துக்கு தகுந்த தண்டனை கொடுப்பேன். ஓகேவா?